வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் நிதியாண்டிற்கு 2.5 லட்சம் கோடியில் தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 2554 நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட களஞ்சியத்தின் 7 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,840 ரூபாயாகவும் 1 கிராம் 14,230 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை டிமாண்டி சாலைக்கு பாடகரும் இசையமைப்பாளருமான MS விஸ்வநாதன் அவர்களின் பெயரை சூட்டினார். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி மதுரையிலும் மார்ச் 6ஆம் தேதி வேலூரிலும் நடைபெற உள்ள பாஜக பொதுக்கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று இடைக்கால பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று தொடங்கிய தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 28,227 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 317 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற மே மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இணையத்தில் இன்று வெளியிட உள்ளது. இந்த ஆண்டிற்கான JEE மெயின் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூரில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலம் புதிதாக 5,60,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் 25 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களின் அரசு 10,000 ரூபாய் வரவு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 33% மின்சார பேருந்துகளை இயக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் 4 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வேலூர் தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் 7,56 லட்சம் ரூபாயில் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 77,800 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் 16 உழவர் அங்காடிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கு 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை MN ராஜம் அவர்களுக்கும் இயக்குனர் SP முத்துராமன் அவர்களுக்கும் கலைத்துறை வித்தகர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மருத்துவத்துறைக்கு 22,090 கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 28,227 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை உட்பட 20 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 2026-27ஆம் நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 47,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார். உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டில் இன்று தெரிவித்துள்ளார்.
இடைக்கால பட்ஜெட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு 630 கோடியில் 10,469 புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மகளிர் பெயரில் பதிவாகும் 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவான பத்திரப்பதிவுகளுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் இஸ்ரேல் செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்று மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆழியார் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் நீர்மட்டம் 85 அடியாக சரிந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் சேது விரைவு ரயில் வருகின்ற 20ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரையில் கட்டப்பட்டுள்ள 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசலுக்கு பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தருமபுரி வரட்டாறு நீர் தேக்கத்திலிருந்து இன்று முதல் மார்ச் 28ஆம் தேதி வரை நீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை சார்பில் புதிதாக 5 வணிக வரி அலுவலக கட்டடங்கள், 12 சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். முதுநிலை கியூட் நிலவுத் தேர்வு மார்ச் 6ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக NDA தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சியில் 31 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 21ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிறுபான்மையினர் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் 88 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையினர் அந்தஸ்துக்கான சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சோழிங்கநல்லூர் எல்காட் நிறுவனத்தில் 84 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.